இந்தாம்மா பாரு எப்படி இருக்குன்னு. டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்குது. பட்டர் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக, அதுலேயே ஸ்வீட் கார்ன் போட்டுக்கிட்டேன். நான் ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு போட்டுக்கிட்டேன். நம்ம இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அதுலேயே அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைபே பண்ணுறது இல்லைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ரீயாக கட் பண்ண ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேங்க. அதான் ஒரு தக்காளி, அதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் வந்து சின்ன ஸ்பூனில் தான் எல்லா அளவுமே எடுத்திருக்கேன். இதுலேயும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டுக்கிறேன். கொஞ்சமாக இதுலேயே பெப்பர் போட்டுக்கிறேன். லெமன் வந்து 1 டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம கலந்துக்கலாங்க. ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடையில் போய் வாங்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி வீட்டிலேயே செய்யலாமான்னு சொல்லுவாங்க.